கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் 25லேருந்து 31 வரை உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாகவே கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நடந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி ஜாதகத்தில் நடந்துட்டுருக்கு. அஷ்டமச்சனி அதுலேயும் பார்த்திங்கன்னா ராகுவோடு சேர்ந்திருக்க உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்குது. பெரியவர்களுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிச்சுருக்கு. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் செவ்வாய் கேது. நிறைய காரியங்கள் தடைகளாக இருக்குது. நிறைய பிரச்சனைகளை ஏற்கனவே கடகராசி பொறுத்தளவுக்கு நிறையா பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. நிறைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் நிறையா சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. அதாவது வசதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் வர்றது அப்படிங்கிறது வேறு, வசதியற்றவர்களுக்கு சில கஷ்டங்கள், அன்றாடம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய சில கஷ்டங்கள்ங்கிறது வேறு. அதுலேயும் ரொம்ப அதிகமாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்கு நிறையா பாதிப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி உடல்நிலை பாதிப்பு அதிகம் உண்டு. பூச நட்சத்திரம் கடகராசி கொஞ்சம் நியூட்ரலாக போயிடுவாங்க, அப்படியே சமாளிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனால் கடகராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கடகராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. நமக்கு 8ல் குரு, வண்டி வாகனங்கள், வெகு தூர பயணங்கள் போகிறது. 8ல் சனியும் ராகுவும் ஒன்றா இருக்கிறதுனால சில பேருக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு 10 நாள் 15 நாள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். இந்த வார பலன்களில் 10 நாள் 15 நாள் மருத்துவமனையில் இருக்கிறது, இந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். கவனமாக இருக்கணும், உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் சில புதிய முயற்சிகள், எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. அதே போல் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் வரும்போது பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே நிறையா சிக்கல்கள், போட்டி பொறாமை பிரச்சனைகள் நிறையா உங்களுக்கு வரும். இப்போ கடகராசி நீங்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா விரோதிகளால் அதிக பாதிப்புகள்லாம் இருக்கும். எப்போன்னு இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்தில் இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது கணவன் மனைவி மிகுந்த ஒற்றுமையோடு இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொண்டு போவீங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடங்கல்கள் நிறையா வரும், பிரச்சனைகள் நிறையா வரும். அரசாங்கத்திலிருந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப நெருக்கடிகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நகையெல்லாம் அணிஞ்சுட்டு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது உங்கள் ஜாதகத்தில் நல்லது. அதே போல் பெண்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பேசக்கூடிய வெளியில் போய் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் வெளியில் போய் சில சைன் பண்ணுறது, வெளியில் எடுக்கக்கூடிய சில முக்கியமான டிசிஷன்ஸ், இதிலெல்லாம் பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திருமணம் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் சில விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. அதே போல் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இன்றளவும் இருந்துட்டு தான் இருக்குமே தவிர அது அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. அதே போல் விவாகரத்து என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரிவு அப்படிங்கிறது சில பேர் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி ஏதாவது ஒரு விதத்தில் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சில பேர் மனசில் நினைக்கிறாங்க. அந்த நினைக்கிறது இந்த வாரத்தில் கிட்ட கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் அதே போல் விவாகரத்தை எதிர்பார்த்துருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில வழக்குகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிறையா ஆதாயங்கள் உண்டு. விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நிதானித்து செயல்பாடு பண்ணுங்கள். மாணவிகள் படிப்பில் இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது, கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது, ஆண்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ரொம்ப தொலைதூர பயணங்கள்லாம் போகிறீங்கன்னு சொன்னால் நிதானமாக போயிட்டு நிதானமாக வர்றது உங்கள் ஜாதகப்படி நல்லது. கடகத்தை பொறுத்தளவிலே 21, 27, 30 சிறப்பான ஒரு எண்களாக உங்களுக்கு அமையும்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. எப்போதுமே கோயிலுக்கு போனீங்கன்னு, சிவாலயம் போனீங்கன்னு சொன்னால் நவக்கிரகத்துக்குன்னு தனியாக வழிபாடு பண்ணுங்கள். தனியாக ஒரு 3 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் காலபைரவருக்கு ஒரு தீபம், நந்தியம்பெருமானுக்கு ஒரு தீபம், நவக்கிரகத்துக்கு ஒரு 3 தீபம், அந்த மாதிரி போட்டு இந்த வாரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, நிறைய நெருக்கடிகள் இருக்கும். வேலையில் நிறைய நெருக்கடிகள் இருக்கும். வேலை சம்பந்தமான, தொழில் சம்பந்தமானவர்களுக்கு சில பேர் தொழில் மாற்றம் செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். சில பேர் அகலக்கால் வச்சு சில விஷயத்தில் போவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரியான சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. கடகராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் மிதமான வாரம், அதாவது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, லோன்னு சொல்ல முடியாது, மீடியமாக ஓரளவுக்கு கொண்டு போயிடுவீங்க. எச்சரிக்கையுடன் அதே போல் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடியது பொது பலன்கள். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பொது பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், குரு, அதே போல் சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி, ராகு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். சில பேருக்கு பொது பலன்களை அப்படியே பலிக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. என்னுடைய பேர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர். என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. ஜாதகம் பார்க்கணுமா, பேர்ராசி பார்க்கணுமா, ஜாதகம் எழுதணுமா, அல்லது உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, எண்கணிதம் பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுக்கணுமா, சுபகாரியங்கள் பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கணுமா, மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, மிக முக்கியமாக மருத்துவ ஜோதிடம் பார்க்கணுமா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கோ என்ன அப்படி இதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம், வருஷ ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்லேருந்து, தமிழ்லேருந்து, மலையாளத்துலேருந்து, தெலுங்குலேருந்து 8 லாங்குவேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பர் படி நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதற்குரிய பரிகாரங்களை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். 9 கிரகங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், என்ன பாதத்தில் பிறந்திருக்கோம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம், என்ன திதியில் பிறந்திருக்கோம், என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இந்த நவகோள்களுக்கு இடையில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே.